இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மக்கிட்ட லாங் டிஸ்டன்ஸில் இருந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் ஹார்ட் ஷேப் மோல்டு வெட்டிங் தீமில் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி கைக்கெலாம் க்ளவுஸ் போடுறோமோ அதே மாதிரி ஹேர்க்கும் மாஸ்க் மாதிரி போட்டுக்கணும். அப்புறம் கைக்கும் க்ளவுஸ் போட்டுக்கணும், 2 கைக்குமே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கைக்கெலாம் க்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் வெயிட் மிஷினை வச்சு தான் கரெக்டாக நம்ம ப்ராப்பராக ரெசின் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 கெமிக்கல்ஸ் இருக்கும். அதில் 2:1 ரேஷியோவா ஆர் 3:1 ரேஷியோவா அப்படின்னு நம்ம நல்லா ரெசின் நோட் பண்ணிவிட்டு, நம்ம என்ன ரெசின் வாங்குகிறோமோ அதிலேயே இருக்கும், நம்ம நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கணும். நான் வச்சுருக்கிறது வந்து 2:1 ரேஷியோ. பார்ட் ஏவும் பார்ட் பியும் தனித்தனியாக தான் நம்ம மெஷரிங் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் ஏ எடுத்துக்கலாம். பார்ட் ஏ வந்து ரெசின், பார்ட் பி ஹார்ட்னர். இது வந்து நான் கேமராவில் நல்லா ரெசின் ஹார்ட்னர் எதுவும் தெரியும்னு நினச்சி நல்லா தெரியலை. பட் பரவாயில்ல, உங்கள்கிட்ட 3:1 ரேஷியோ இருந்துச்சுன்னா இப்போ 60 வந்து ஏ எடுக்கிறோன்னா 20 வந்து பி எடுத்துக்கணும். நான் வச்சுக்க 2:1 ரேஷியோனால 40 வந்து ஏ பார்ட் எடுக்கிறோன்னா 20 வந்து பி பார்ட் எடுத்துக்கணும். அது மாதிரி டேர் பட்டனை ஒவ்வொரு டைமும் ஏபி தனித்தனியாக எடுக்கும்போது டேர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு 0ல் வச்சுட்டு தான் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பார்ட் ஏ வந்து மெஷர் பண்ணி எடுக்கிறோம். அது வந்து கேமராவில் வந்து நம்பர்ஸ் ஓடுறது தெரியலை, பட் எனக்கு தெரியும், கேமராவில் தெரியலை, ரெக்கார்ட் ஆகலை. எப்போவுமே அதே மாதிரி ரெசின்லாம் சேஃப்டியாக பாட்டில்ஸில் வச்சுக்கணும். அதை வந்து எப்போவுமே அதுக்குன்னு தனியாக ஒரு கேப் போட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸில் பத்திரமா தான் வச்சுக்கணும். ஒரு டைம் சில டைம் என்னென்னா ரொம்ப ஹீட் ஆகி ரெசின் வந்து பொங்கி வெளியே வந்துடும். அது மாதிரிலாம் இருக்கிறப்ப மற்ற பொருள் மேலே பட்டு டேமேஜ் எதுவும் நமக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க நம்ம வந்து எப்போயுமே ரெசினை வந்து தனியாக தான் வச்சுக்கணும், மற்ற திங்ஸ் கூட சேர்த்து வச்சுக்கக்கூடாது. இப்போ நான் மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து பார்ட் பி. நான் வந்து வீடியோ ரொம்ப லாங்காக இருக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டையுமே மெஷர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடணும். நல்லா ஒரே டைரெக்ஷனில் சேம் டைரெக்ஷனில் 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு 10 மினிட்ஸாவது கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த மோல்டில் போர் பண்ண போகிறோமோ அதில் ஊற்றணும். நான் வந்து இது நல்லா ஒரு 5 மினிட்ஸ், எப்போவுமே 5 மினிட்ஸ்க்கு அதிகமாகவும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு பபிள்ஸ் அதிகமாக வராமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட மோல்டில் போர் பண்ணிக்கலாம்.